இரக்கத்தின் அரியணையை அணுகி வர. சென்னை லொயோலா கல்லூரி வளாகத்தின் மையத்தில் அமைந்துள்ளது கிறிஸ்து அரசர் ஆலயம். அந்த ஆலயத்தில் பீடத்திற்கு மேல் கிறிஸ்து அரசரின் திருவுருவம் தன் இரு கரங்களையும் விரித்தபடியே நிற்பது போல் அமைக்கப்பட்டுள்ளது. பீடத்தின் இடது பக்கம் சிலுவையில் இரு கரங்களும் அரைப்பட்டு தொங்கும் இயேசுவின் உருவமும் வைக்கப்பட்டுள்ளது. சிலுவையில் தொங்கும் இயேசுவின் உருவம் தரைமட்டத்தில் வைக்கப்பட்டிருப்பதால் அந்த உருவத்தின் பாதங்களை தொட்டபடி கண்களை மூடி ஜெபிப்பதை பார்த்திருக்கிறேன். கிறிஸ்து அரசரின் உருவம் எளிதில் எட்ட முடியாத உயரத்தில் இருப்பதும், சிலுவையில் தொங்கும் கிறிஸ்துவின் உருவம் மக்களின் கரங்கள் பட்டு தேய்ந்திருப்பதும் நமக்கு சொல்லித்தரும் பாடங்களை கற்றுக்கொள்ள இஞ்ஞாயிறு கொண்டாடப்படும் கிறிஸ்து அரசர் திருவிழா நம்மை அழைக்கிறது. கல்லூரியில் உள்ள அந்த கோவிலுக்கு இயேசுவை அழைத்துச் சென்று கிறிஸ்து அரசர் உருவம், சிலுவையில் தொங்கும் உருவம் இரண்டையும் காட்டி அவ்விரு உருவங்களில் அவருக்கு மிகவும் பிடித்த உருவம் அல்லது அவரது அரசத்தன்மையை காட்டும் உருவம் எது என்று கேட்டால் நம் கேள்விக்குரிய பதில் இன்றைய நற்செய்தியில் உள்ளது என்று இயேசு கூறுவார். இன்றைய நற்செய்தி மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்து அரசர் பெருவிழாவுக்கென திரு அவை தெரிவு செய்துள்ள நற்செய்தியை வாசிக்கும் போது இவ்விழாவின் மையப்பொருளை அறிந்து கொள்ள முடியும். இன்றைய நற்செய்தியில் லூக்கா அதிகாரம் 23 இறைவசனங்கள் 35 43 முடிய இதில் தரப்பட்டுள்ளது கல்வாரியில் நிகழ்ந்த காட்சி. சென்ற ஆண்டு இவ்விழாவுக்கு தரப்பட்ட நற்செய்தி பிலாத்து இயேசுவை சந்தித்த காட்சி. அடுத்த ஆண்டு இவ்விழாவுக்கு தரப்பட்டுள்ள நற்செய்தி இறுதி தீர்வையன்று நடைபெறும் காட்சி. இம்மூன்று நற்செய்திகளையும் வாசிக்கும் போது கிறிஸ்துவை அரசர் என்று அழைப்பதன் உட்பொருளை ஓரளவு உணர முடிகிறது. இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது அவரை அரசராக எண்ணி பார்த்தவர்கள், அரசாக்க முயன்றவர்கள் ஒரு சிலர். நற்செய்தியில் இயேசுவை அரசர் என்று கூறிய முதல் மனிதர்கள் கீழ்த்திசை ஞானிகள். இயேசு பிறந்ததும் அவரை காண நெடுந்தூரம் பயணம் செய்து வந்த ஞானிகள் செய்த ஒரே தவறு என்ன? அவர்கள் தேடி வந்த அரசர் உலக அரசரைப் போல் அரண்மனையில் இருப்பார் என்று தப்பு கணக்கு போட்டனர். எனவே ஏரோது அரசனின் சென்றனர். ஏரோதிடம் யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். கள்ளம் கபடின்றி அவர்கள் கேட்ட அந்த கேள்வி பல 100 கள்ளம் கபடற்ற குழந்தைகளின் உயிரை பலிவாங்க காரணமானது. இரண்டாவது நிகழ்வு யோவான் நற்செய்தி 6ஆம் பிரிவில் கூறப்பட்டுள்ளது. இயேசு அப்பத்தை பலுகச் செய்து மக்களின் பசியை தீர்த்தார். இயேசு செய்த இந்த அரும் அடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வரவிருந்த இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்குச் சென்றார். மூன்றாவது நிகழ்வு எருசலேம் வீதிகளில் நடந்தது. திருவிழாவுக்கு பெருந்திரளாய் வந்திருந்த மக்கள் இயேசு எருசலேமுக்கு வருகிறார் என்று கேள்வியுற்று குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போய், ஓசன்னா, ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்றப் பெறுக, இஸ்ரவேலின் அரசர் போற்றப் பெறுக என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர். வயிறார உண்டதால் மக்கள் நடுவே எழுந்த ஆர்வம் இயேசுவை அரசராக்க துடித்தது. தங்களை மீட்க ஒருவர் வரமாட்டாரா என்ற ஏக்கம் எருசலேம் வீதிகளில் ஆரவாரமாய் ஓசன்னா அறிக்கையாக மாறியது. ஆனால் இப்படி அந்தந்த நேரத்தின் தேவைக்கேற்ப தோன்றி மறையும் ஆர்வமோ ஆரவாரமோ நிலைத்திருக்காது என்பது தொடர்ந்த சில நாட்களிலேயே நிரூபணமானது. இயேசுவுக்கு அரச மரியாதை கொடுத்து வாழ்த்திய கூட்டம் அதே வீதிகளில் அவர் சிலுவை சுமந்து சென்றபோது பயந்து ஒதுங்கியது, அல்லது இயேசுவின் எதிரணியாக திரண்ட கூட்டத்தில் சேர்ந்துவிட்டது. இயேசுவை அரசர் என்று கூறும் நான்காவது நிகழ்வு பிலாத்துவின் அரண்மனையில் நடந்தது. இயேசுவை அரசர் என்று பிறர் சொல்ல கேட்டு பயம் கொண்ட பிலாத்து இயேசுவிடமே, நீர் அரசரா என்று கேட்டார். அந்த கேள்வியின் உண்மையான பதிலை கண்டுபிடிக்கவும் பிலாத்து பயந்தார். இந்த நிகழ்வை சென்ற ஆண்டு கிறிஸ்து அரசர் பெருவிழா அன்று நற்செய்தியின் வழி சிந்தித்தோம். அரசர் என்று இயேசு அழைக்கப்பட்ட 5வது நிகழ்வு கல்வாரியில் நடந்தது. இது இன்றைய நற்செய்தியாக நம்மை வந்தடைந்துள்ளது. இயேசுவை அரசராக பார்க்க முடியாத ரோமைய வீரர்களின் ஏளனக் குரலும், இயேசுவை அரசர் என்று ஏற்றுக்கொண்ட குற்றவாளியின் ஏக்கக் குரலும் இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கின்றன.
ரோமைய வீரர்கள் பல அரசர்களை சந்தித்தவர்கள், பல அரசர்களுக்கு பணிவிடை செய்தவர்கள். அவர்களுக்கு தெரிந்த அரசர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது சிலுவையில் குற்றவாளி போல் தொங்கிக் கொண்டிருந்த இயேசு ஒரு பரிதாபமான போலி அரசனாக தெரிந்தார். அவர்களது ஏளனத்திற்கு தூபம் போடும் வகையில் அந்த சிலுவை மீது இவன் யூதரின் அரசன் என்று ஏக வசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. இந்த ஏளன குரல்களுக்கு நேர்மாறாக இயேசுவுடன் அறையப்பட்டிருந்த குற்றவாளியின் ஏக்கக்குரல் இயேசுவின் அரசத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. இயேசுவே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வரும்போது என்னை நினைவிற்கொள்ளும் என்று அந்த குற்றவாளியிடமிருந்து விண்ணப்பம் ஒன்று எழுகிறது. மனிதன் என்று கணிக்க முடியாத அளவு காயப்பட்டு ஒரு கந்தல் துணி போல் சிலுவையில் மாட்டப்பட்டிருந்த அந்த உருவத்தில் ஓர் அரசரை கண்டார் அந்த குற்றவாளி. அவர் இயேசுவிடம் கண்ட அரசத்தன்மைதான் என்ன? உலக மன்னர்களில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்ட போது அல்லது அவர்கள் தூக்கு மேடைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர்கள் காட்டிய கண்ணியம், அமைதி ஆகியவை எதிரிகளையும் அவர்கள் மீது மரியாதை காட்ட வைத்தது என்று வரலாறு சொல்கிறது. அந்த கண்ணியத்தை, அந்த அமைதியை இயேசுவிடம் கண்டார் இந்த குற்றவாளி. அவர் கண்களில் இயேசு அறையொண்டிருந்த சிலுவை ஒரு சிம்மாசனமாய் தெரிந்தது. அவர் தலையில் சூட்டப்பட்ட முள்முடி மணிமகுடமாய் தெரிந்தது. எனவே அந்த அரசரிடம் தன் விண்ணப்பத்தை வைத்தார் அந்த குற்றவாளி. நாம் சிந்தித்த முதல் 4 நிகழ்வுகளில் இயேசு தவறான முறையில் அரசன் என்று கருதப்பட்டார். அவர்களில் யாருக்கும் இயேசு சரியான பதில் கூட சொல்லவில்லை. தன்னை வாழ்வில் அரசரென அழைத்த அல்லது அரசராக்க முயன்ற பலருக்கும் பதில் தராத இயேசு இந்த குற்றவாளிக்கு பதில் தருகிறார். தனது உண்மையான அரசை, தனது உண்மையான அரச தன்மையை இந்த குற்றவாளி கண்டு கொண்டார் என்பதை இயேசு உணர்ந்ததால் அவருக்கு மட்டும் சரியான பதிலை தருகிறார். நீர் இன்று என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பீர் என உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்று உறுதியளிக்கிறார் இயேசு.